தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூபோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது அந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம போட்டிருக்கோம். என்னோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு யூடியூபோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிளேலிஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் இதுல காமிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல டைட்டில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக், அதுக்கப்புறம் லொகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தமிழ்நாடு, சென்னை இதுதான் மேக்சிமம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோஸ் டபுள் வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இன்னைக்கான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் பெரிய சேனல்ஸ் யாரும் அதிகமாக இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதை நான் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் மெயினாக பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட நார்மல் யூடியூப் அதாவது ஸ்டூடியோ ஆப்பில் நீங்கள் போனாலே போதும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒரு சில வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா அப்லோட் பண்ண இது ஒரு வீடியோ. ஸோ இது வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுத்துருக்கேன். அதாவது புதிய கூகுள் அசிஸ்டன்ட் இப்பவே அப்டேட் பண்ணுங்க. ஸோ வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். கீழே லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்து கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹேஷ்டேக் டேகிங் மாதிரி. இது அதாவது நம்ம யூடியூப் வீடியோஸ்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேகிங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவோம். இந்த டேகிங் இல்லாம அடிஷனலா இங்க ஒரு டேகிங்கும் நம்மளால பண்ண முடியும். அது இல்லாம இங்க ஒரு டேகிங்கும் நம்மளால பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம பண்றோம். இப்போ நான் இந்த வீடியோவை நான் என்ன பண்றேன், ஓபன் பண்றேன், நீங்களே பாருங்க. இதோட ஹேஷ்டேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா என்னோட வீடியோஸை நானே பார்க்க கூடாது. ஸோ இப்போ என்னோட வீடியோஸை நானே ஓபன் பண்றேன், நீங்களே பாருங்க. ஸோ இதை ஓபன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நார்மலா எப்பவும் போல பிளே ஆகும். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே ஹேஷ்டேக்னு சொல்லி கூகுள் அசிஸ்டன்ட் ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம் உங்களோட டைட்டில. இப்ப யாராவது இதை கிளிக் பண்ணாங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வரும். அதாவது உங்களோட வீடியோஸும் சேர்த்து தான் இது. ஏன்னா யாரெல்லாம் கூகுள் அசிஸ்டன்ட் ஹேஷ்டேக் கொடுத்து நாங்க இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட எல்லா வீடியோஸுமே இதுல வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வீடியோவும் நான் காமிக்கிறேன் பாருங்க. அஜித் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் மூலமா தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல டைட்டில் எதுவுமே வைக்கல, அதாவது வீடியோட டைட்டில். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல தல அஜித். ஓகேங்களா? இதுல நம்ம வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். இப்போ வந்து நான் விஜய்னு கொடுக்குறேன் பாருங்க, VIJAY. ஸோ இப்போ இது கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இது சேவ் பண்ண பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் அதாவது டேகிங்கா மாறிடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட இதை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லோட் ஆகும். ஓகே, நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எப்பவும் போல நார்மலாக பிளே ஆகும். இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆயிருக்கும். இந்த 3 விஷயமும் ஆட் ஆயிருக்கும் பாருங்க. சோ தல, அஜித் அண்ட் விஜய். ஓகேங்களா? இப்ப விஜய் நான் இந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணா விஜய் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வரும். உங்களோட வீடியோஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அஜித், அடுத்தது தல. சோ தலன்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் அஜித் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விஷயத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா டேகிங்ல உங்களுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்க டேக் பண்றது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு ரிலேட்டடா இருக்கணும். இப்ப வந்து அஜித்னா நான் வந்து ஒரு டப் ஸ்மாஷ் போட்டிருந்தேன், அந்த ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா தலை பத்தி போட்டிருந்தேன். இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பண்றீங்கன்னா அந்த கூகுள் அசிஸ்டன்ட் கூகுள் இல்ல கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஹேஷ்டேக் பண்ணி நீங்க பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறேன். MI டிவில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹேஷ்டேக் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல MI, அதுக்கப்புறம் ரெட்மி, MI TV, அதுக்கப்புறம் MI TV 4A இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தான் ஆட் பண்ணிருக்கேன், டைட்டில் ஆட் பண்ணல. உங்களுக்கு டைட்டில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த தமிழ்நாடு அந்த மாதிரி சென்னை எதுவும் செலக்ட் பண்ணிடாதீங்க. அது செலக்ட் பண்ணாமலே இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா மானிட்டைஸ் ஆஃப் பண்ணாதான் எனக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரா எனக்கு எந்த பிளாக்கிங்கும் வராது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்றேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் கரெக்டாக வந்திருக்கு, நீங்களே பாருங்க. ஓகே, கிளியராக காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ எம்ஐ, அதுக்கப்புறம் ரெட்மி, எம்ஐ டிவி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் வந்திருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எம்ஐ டிவி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துடும் பாருங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வியூஸை நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக டேக் பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸ் அதிகமாக வியூஸ் எடுக்க வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.